இப்போ நம்ம பார்க்குறது விஷாரத் உத்ராத்தில் வரக்கூடிய ஏகாங்கி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸாமில் வந்து உங்களுக்கு 15 மார்க்ஸ்க்கு வரும் எக்ஸாமில். ஸோ 2 கொடுத்துட்டு எனி 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. சூரியோதய். ஸோ இப்போ இது என்ன ஏகாங்கின்னு பார்க்கலாம். प्रस्तावना इंट्रोडक्शन என்ன அப்படினா ஏகாங்கி தத்துவம் को लेकर विद्वानों में मतभेद है. அதாவது இந்த ஏகாங்கி இந்த கதனுடைய கொள்கைகளை பார்க்கும்போது தத்துவக்கோ லேக்கர் இல்லை அவங்களோட கொள்கைகளை கொண்டு வரதுல ஒரு வித்வான்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். யஹாங் பஹூத் மானிய தத்துவம் के आधार पर. ஸோ இந்த வந்து ரொம்ப வேல்யூபிளான அந்த கொள்கைகளை ஆதாரமாக வச்சு பார்க்கும்போது சூரியோதய் ஏகாங்கிக்கு ஆலோசனா கீ ஜாத்தி ஹே. ஸோ சூரியோதயன்ற ஏகாங்கி வந்து இங்கே ஒரு நல்ல விஷயமா கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் என்ன கருத்து சொல்கிறாங்க, இதில் அந்த ஆலோசனை இதை பற்றியான கதை வந்து இதில் விவரிக்கப்பட்டிருக்கு. ஏகாங்கிகார் பரீட்சை. ஸோ ஏகாங்கிகார்னா இந்த கதை எழுதினவருடைய இன்ட்ரோடக்ஷன். சூரியோதய் நாமக் இஸ் ஏகாங்கிக்கு ஏகாங்கிகார் யார் அப்படின்னா கதாசிரியர் ஸ்ரீ कमलाकांत वर्मा है. वे हिंदी नाटक क्षेत्र में अपना एक महत्वपूर्ण स्थान रखते हैं. ஸோ அவர் ஹிந்தி நாடக ஃபீல்டில் க்ஷேத்திரம் அப்படின்னா ஃபீல்டு அந்த துறையில் தனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸை வந்து வச்சிருக்கிறாரு. இன்கி ரச்சனாயிங் பாவ்பூர்ண ஹை. அது மட்டும் இல்லாமல் இவரோட படைப்புகள் எல்லாமே ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. नेक्स्ट शीर्षक அப்படினா டைட்டில். ஸோ எதுக்காக இதுக்கு இந்த டைட்டில் வச்சுருக்காங்க. यह एकांकी की सफलता की पहले सीटी शीर्षक है. ஸோ ஏகாங்கி की सफलता அதாவது ஒரு கதையினுடைய வெற்றியே ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தோன்னா சிடி ஷீர்ஷக் ஒரு அது அழகான நடையில் சொல்லப்பட்டிருக்க அந்த டைட்டில் அழகாக வச்சிருக்கிற அந்த டைட்டிலை வச்சு தான். इस एकांकी के अंत में सूर्योदय होता है. ஸோ இந்த கதையினுடைய லாஸ்டில் அந்த சூரிய உதயமாகுது. சூரிய உதயம்னா வாழ்வில் வந்து மலர்ச்சி வளருது, ஒரு பிரகாசம் வருது, அதை வச்சுருக்காங்க. தபி சாம்ராட் சமுத்திரகுப்த के मन में अच्छे विचार का उदय होता है. ஸோ எப்போ அந்த சமுத்திரகுப்தனுடைய மனசில் ஒரு நல்ல எண்ணம் தோன்றுகிறது இல்லையா, ஸோ அந்த எண்ணம் தோன்றுது சூரியன் எப்படி தோன்றுகிறதோ அது மாதிரி அவருடைய மனசில் ஒரு நல்ல எண்ணம் தோன்றதுனால इसलिए यह सूर्योदय इस एकांकी के लिए उत्तम शीर्षक है. ஸோ அதனால தான் சூரியோதய் இந்த கதையினுடைய ஒரு சிறந்த டைட்டிலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த கதை என்னன்னு பார்க்கல. கதாவஸ்து அப்படின்னா இதில் என்ன கான்செப்ட் தீம். ஆரியவர்த்துக்கே சாம்ராட் சமுத்திரகுப்த் படே கலாப்பிரியத்தே. ஸோ அதாவது அந்த ஆரியவர்த்தனுடைய சாம்ராட் பேரரசர் சமுத்திரகுப்த் வந்து ஒரு மிகப்பெரிய கலைப்பிரியர்னு சொல்லலாம். उनकी ராஜசபா விபின்ன கலாவோं के கலா ரத்னோं से अलंकृत थी. ஸோ அவருடைய ராஜசபை வந்து பலவிதமான கலாவோங்கே பலவித கலைகளை தெரிஞ்ச கலா ரத்னம்னா அந்த சபையில் இருக்கிறவங்க எல்லா கலைகள் தேர்ந்தவங்களும் அந்த சபையில் வந்து அலங்கருத்தினா அந்த சபையில் இருந்து அந்த சபையை அலங்கரிக்கிறாங்க. அதாவது எல்லா கலைகளும் தெரிஞ்சவர்கள் அந்த சபையில் இருக்கிறாங்க. ஏக பதவி பார்க்கர் கலாக்கார் ஃபூலே ந சமாத்தே. ஆனால் இந்த பதவியை கிடைச்சாலும் அந்த கலைஞர்கள் இருக்காங்களே அவங்களால இவரை வந்து திருப்திப்படுத்த முடியல. साम्राट ने निर्जगरनी नामक एक प्रसिद्ध नर्तकी की अपना सभा की प्रधान नर्तकी के रूप में चयन किया. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, சாம்ராட்ன்றவர் நிர்ஜகரின்ற பேருடைய ஒரு பிரசித்த ஒரு ஃபேமஸ் டான்ஸரை வந்து தன்னுடைய சபையில் ஒரு மெயின் டான்ஸராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. निर्जगरिनी राजा की सभा में कलारत्न बनना निरादर की बात मानती थी. ஆனால் நிர்ஜகரணி வந்து ராஜாவுடைய சபையில் தான் ஒரு கலாரத்னமாக மாறதுக்கு நிராதர் கி பாத் ஹை அது வந்து ஒரு சரியான விஷயமா இல்லை. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடனமாடுற பெண் எப்படி ஒரு கலாரத்னமாக உருவாக முடியும் அப்படின்ற ஒரு ताड़पुणर्ची இருந்தது. मकर आना दुर्बलता के कारण उसको विवश होकर कलारत्न बनना स्वीकार करना पड़ता है. ஆனால் கஷ்டமான சூழ்நிலையினால அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, அதை அந்த கலாரத்னமாக மாறதுக்கூடிய அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து அவள் தள்ளப்பட்டுட்டா. இஸ்கே பாத் சாமந்த் சந்திரசேன. ஸோ இதுக்கப்புறம் அந்த சாமந்த் சந்திரசேனன்றவர் ஆச்சரிய சசங்க் நாமக் காயக்கு பாஸ் சாக்கர். ஸோ ஆச்சரிய சாசங்க் இருக்காரு அவருடைய அந்த பேருடைய ஒரு பாடகர். அவர் வந்து ஒரு பாடகர், நல்ல ஒரு பாடல் எழுதுறவர், பாடலும் பாடுகிறவர், காயக்னா போயிட்னு சொல்லலாம். அவர்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, சாம்ராட் நே ஆப்கோ கலாரத்ன கே ரூப்மேம் சயன் கியா ஹை. ஸோ உங்களையும் வந்து கலாரத்ன அப்படின்ற பேரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சபையில் ஒரு இடம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது சஷாங்க் கா விசார் தாக்கி. ஆனால் சஷாங்குடைய எண்ணம் என்ன அப்படின்னா கலாக்கி சாதனா, அதாவது கலையின்ற ஒரு சாதனம் ஈஸ்வர தத்துவக்கி சரம்
ஆராதனாகை. ஸோ கடவுளுக்காக தொடுக்கப்படுற ஒரு மாலை மாதிரி, கடவுள் மேல் தொடுக்கப்படுற ஒரு மாலை மாதிரி, அதாவது கடவுளுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு ஆராதனை மாதிரி. இஸ்லியே பி கலாரத்ன பண்ணே சே சாஃப் இன்கார் கர் தேத்தே ஹே. ஸோ அதனால் அவர் வந்து தான் ஒரு கலாரத்னமாக, அதாவது ராஜாவுக்கு ஒரு கலாரத்னமாக மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே மறுத்துடுறாரு. பூர்ணிமா கே தின், அந்த பௌர்ணமி அன்னைக்கு நிர்ஜகரணி ராஜ்யசபாமையும் நாச்சிட்டே ஹே. நிர்ஜகன் என்ன பண்ணது, ராஜ்யசபையில் ஆடுறா. சாம்ராட் குஷ் ஹோ சாத்தே ஹே. சாம்ராட் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. உசி சமய ஆச்சாரிய சசங்க் கைது கர்க்கே ராஜ்யசபாமையும் லாத்தே ஜாத்தே ஹே. அந்த டைமில் ஆச்சாரிய சசங்க கைது பண்ணி அந்த அரசபைக்கு கொண்டு வராங்க. वे निडरता से कलारत्न बनने से इनकार करते हैं. அது மட்டும் இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் வித்தவுட் ஃபியர் அவர் என்ன பண்ண, நான் கலாரத்னமாக மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாரு. ஸோ அதனால் உनको மிருத்யு தண்ட தியா जाते हैं. அவருக்கு வந்து மரண தண்டனையும் கொடுத்துட்றாங்க. शशांक की निडरता से प्रभावित होकर निर्जगरणी अपनी पदवी को त्याग देती है. ஸோ சஷாங்கனுடைய தைரியத்தை பார்த்துட்டு அவளும் அட்ராக்ட் ஆகி நிர்ஜகனி என்ன பண்ணுறா, தன்னுடைய பதவியை வந்து தியாகம் பண்ணுறா. வஹ காராகிரகமையும் ஜாக்க சஷாங்க் சே மில்தி ஹே. அவள் என்ன பண்ணுறா, அந்த ஜெயிலுக்கு அவரை அடைச்சி வச்சிருக்காங்களே அந்த ஜெயிலுக்கு போயிட்டு அந்த சஷாங்க் வந்து மீட் பண்ணுறா. சாம்ராட் பி வஹாம் பகுஞ்சத்தே ஹே. சாம்ராட்டும் அங்கே அந்த பேரரசும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போது சாம்ராட் பர் நிர்ஜகரணிக்கு பாதோங்கோ அசர் படனே லக்தா ஹே. ஸோ அந்த சாம்ராட் பர்னா சாம்ராட் வந்து நிர்ஜகனி என்ன சொல்கிறாலோ அதுக்கு வந்து அசர் படனே லக்தே ஹே. அவளுடைய வார்த்தையில் உண்மை இருக்குன்ற மாதிரி அவர் அந்த வார்த்தையில் வந்து அஃபெக்ட் ஆகிடுறாரு. तब आचार्य शशंक स्वर साधन करने लगते हैं. ஸோ அந்த டைமில் இவங்க போய் பார்க்கும்போது அந்த ஆச்சாரிய சஷங்க் வந்து ஒரு பாடலை வந்து பாடிக்கிட்டு இருக்காராம். அதுதான் ஸ்வரனா பாடல்களை வந்து தனக்குள்ளேயே பாடிக்கிட்டு இருக்காரு. உசே சுன்கர், இந்த பாடலை கேட்டுட்டு சாம்ராட் பில்குல் ஹி பதில் ஜாத்தே ஹே. சாம்ராட் வந்து டோட்டலாக தன்னுடைய மனசை மாறிடுது அவருடைய பாடலோட இனிமையை கேட்டு. வே ஆச்சாரிய சஷங்குக்கு மிருத்யு தண்ட சே முக்து கர் தேத்தே ஹே. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆச்சாரிய சஷங்கர் அந்த மரண தண்டையிலிருந்து விடுவித்துறாரு. அவர் உன்சே மாஃபி மாங்தே ஹே. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தண்டனை கொடுத்ததுக்காக அவர்கிட்ட மன்னிப்பும் அந்த ராஜா வந்து கேட்குறாரு. பூரப் மீம் சூரிய ஹோத்தா ஹை, அதாவது கிழக்கில் சூரியன் வந்து உதிக்கும். சாம்ராட் கே தில் மேம் பிரகாஷ் ஜாத்தா ஹை. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் சாம்ராட்டுடைய மனசுலையும் அந்த பிரகாசம் வந்து உதயமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்னன்னா, இதோட கதை உங்களுக்கு முடியுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் வர அந்த கேரக்டர்ஸு, அந்த ஸ்டைல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்ற பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கதோபக்தன் என்னென்னா கான்வர்சேஷன் இதில் எப்படி இருக்குது. ஸோ கதை வந்து உங்களுக்கு இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து அந்த கதையை பற்றியான அந்த கதை எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு, அதோட கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏகாங்கிக்கோ ஆகே படானேக்கே இல்லையே, அந்த கதையை இன்னும் நல்லா ரீட் பண்ணணும், இன்னும் கதையை நல்லா மக்கள் படிக்கணுன்றதுக்காக உஸ்கே கதோபக்தன் ஹி சகாயத்தை தேத்தே ஹே. அதில் வர கான்வர்சேஷன் தான் எப்பவுமே வந்து ஒரு கதைக்கு ஹெல்ப் பண்ணும். வஹி ஏகாங்கிக்கு ரீட்டுக்கு ஹட்டி ஹோத்தி ஹே. அதே மாதிரி ஒரு அதுதான் அந்த கதையினுக்கு ஒரு முதுகெலும்பாக இருக்குது, பேக் போனாக இருக்குது அந்த கதோபக்தன் சொல்கிறாங்க. கதோபக்தன் லம்பே ஹோத்தோ பாடக் ஊப் ஜாயங்கே. ஆனால் அதே அந்த கான்வர்சேஷன் ரொம்ப லாங்காக இருந்தாலும் மக்கள் வந்து டயர்டாயிடுவாங்க, போர் அடிச்சிரும். இஸ் ஏகாங்கிக்கு கதோபக்தன் சுந்தர் ஒரு ஆக்கர்ஷக் ஹை. ஆனால் இந்த கதையினுடைய கான்வர்சேஷன் ரொம்ப அழகாகவும் இருக்குது, அட்ராக்டிவாகவும் இருக்குது. மிசால் கே தௌர் பர் தேக்கியே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்க்க வந்து நமக்கு எல்லாருடைய மனசு கொள்ளை கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதை எல்லாருமே வந்து கண்டிப்பாக படிக்கணும். मुझे ईश्वर से ही पूछना है, उसका प्रीति निधित्व अधिक कौन कर सकता है. निर्माण करने वाले कलाकार या विनाश करने वाले सम्राट शासक अपराध पड़ा होता है, पर क्षमा उससे भी बड़ी हो सकती है. निर्जगरिणी, அதாவது நிர்ஜகரிணி வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அந்த சஷங்கை பார்க்கும்போது ராஜாவும் வரலையே, அப்போ அந்த ராஜா வரும்போது ராஜா கிட்ட ஒரு விஷயம் சொன்னான்னு சொல்கிறாங்களே அதுதான். ஸோ இந்த விஷயத்த சொல்லும் பொழுது அப்போ தான் ராஜாவுக்கு புரியுது, அபராது படா ஹோத்தாஹே, அபராதம் பெருசாக இருந்தாலும் அதை விட க்ஷமா மன்னிப்பு வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரியது அப்படின்றத அந்த நிர்ஜகரிணி புரிய வைக்கிறாளாம். நெக்ஸ்ட்டு பாத்திர சித்திரம், அதில் வர கேரக்டர்ஸ், அதாவது இந்த இது வந்து நீங்கள் எழுதினாலும் எழுதலாம், இல்லை இதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நிறைய எழுத வேண்டிய அவசியமும் இல்லை. पात्र चित्रण என்னன்னு பார்த்தீங்கன்னா हिंदी एकांकी नाटकों में 2 प्रकार के पात्र पाए जाते हैं. ஸோ இந்த நாடகத்தில் வந்து 2 கேரக்டர்ஸ் மெயினாக இருக்குது. ஒன்று 2 கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. முக்கிய பாத்திரம்னு ஒன்று இருக்கும், கவுன பாத்திரம்னு ஒன்று இருக்கும், அதாவது கேரக்டர் ரோல். इस एकांकी में भी मुख्य और गौण पात्रों का चित्रण
உச்சித் டங்க் சே கியா ஜாத்தா है। ஸோ இதில் ரெண்டு கேரக்டர்ஸுமே ஒரு கரெக்டான முறையில் வந்து கொண்டு போயிருக்காங்க। ஏகாங்கி காரனே अपनी प्रतिभा पूर्ण शैली से सभी पात्रों को सजीव बनाता है। அதாவது இவர் வந்து தன்னுடைய பிரதிபா பூர்ண शैली தன்னுடைய அந்த தன்னுடைய இம்பேக்டான ஸ்டைலில் தன்னுடைய ஓன் ஸ்டைல் மூலமாக எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு உயிரோட்டத்தை கொடுக்குறாரு। ஸோ இதுலேயே ஏகாங்கிக்கு முக்கிய பாத்திரம் யார் சொல்லலாம் அப்படின்னா நிர்ஜகரணி, ஆச்சாரிய சஷங்க், சாம்ராட் சமுத்திரகுப்த, சாமந்த சந்திரசன், இவங்க 4 பேரும் முக்கியமான கேரக்டர்ஸ்। இதில் கவன பாத்திரம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏகாங்கிக்கு கவன பாத்திரம் மஞ்சரி और ஜல்தரி, இவங்க 2 பேருமே வந்து ஜஸ்ட் ஒரு கேரக்டர் ரோலில் வந்து போகிறாங்க। நெக்ஸ்ட் பாஷா शैली, ஒரு லாங்குவேஜோட ஸ்டைல் என்ன மாதிரியான ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா उत्तम भाषा शैली के कारण ही एक एकांगी सफल होता है। ஒரு நல்ல சரியான ஒரு மொழி நடையை பயன்படுத்தும் போது தான் ஒரு கதைக்கான வெற்றி அதில் இருக்குது। இஸ் ஏகாங்கிக்கு பாஷா शैली, இந்த கதையில் பயன்படுத்தியிருக்கிற அந்த மொழியினுடைய நடை வந்து சரல் எளிமையாக இருக்குது, சஹஜ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, ஸ்பஷ்டம் ரொம்ப கிளியராகவும் இருக்குது। பாஷா शैली பாத்ரோஜித் ஒரு பிரபாவபூர்ண है। ஸோ அந்த லாங்குவேஜோட ஸ்டைல் வந்து ரொம்ப கேரக்டரைஸ்டாகவும் இருக்குது, மற்றவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது, மற்றவங்களோட மனசில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க। நெக்ஸ்ட் தேஷ்கால் வாத்தாவரன், ஸோ இது எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷனில் நடந்த எந்த என்விரான்மெண்ட்டில் நடந்தது அப்படின்றது தான் வாத்தாவரன்। ஏகாங்கி கார்கோ கதா கே கட்னே கே கால் ஸ்தான் வாத்தாவரன், அதாவது ஏகாங்கிகார்க்கு கதா வந்து அந்த கதை நடந்த அந்த கட்னேக்கே காலம், அந்த நிகழ்வுக்கான காலம், இடம், அந்த சிச்சுவேஷன், இது எல்லாமே ஆதி का वर्णन खूब करना चाहिए। ஸோ அதை வந்து சரியாக சொல்லியிருக்கிறாரு। जिससे पाठकों के मन में एक चित्र खींच उठे और नाटक को समझना आसान हो। ஸோ இது எல்லாமே சரியாக சொல்லும்போது மட்டும்தான் அந்த படிக்கிறவங்களுடைய மனசில் அந்த கதையினுடைய இமேஜ் வந்து நம்மளுடைய மனசில் வந்து அப்படியே க்ரியேட் பண்ண வைக்கும்। அது மட்டும் இல்லாமல் நாடகத்தை நமக்கு ஈஸியாக புரியவும் வைக்கும்। नाटककार को देश और काल के अनुसार शब्दों का चयन करना चाहिए। இந்த நாட்டக்கார் வந்து எந்த தேசத்தில் நடந்தது, எந்த காலத்தில் நடந்ததோடு சேர்ந்து அந்த வார்த்தைகளுக்கும் சரியான இடம் கொடுக்கணும்। இஸ் ஏகாங்கி மேம் தேஷ் கால் கா நிர்வாக கூப் ஹுவா ஹை। ஆனால் இந்த கதையில் அந்த எந்த இடத்துல நடந்தது, அந்த காலமுக்கான நிர்வாக அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க। நெக்ஸ்ட்டு ரங் மஞ்ச் பர், அதாவது ரங் மஞ்ச் பர்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அதை ட்ராமாவாக பண்ணுறது அந்த கதையை। ரங் மஞ்ச்னா நாடக மேடைன்னு சொல்லுவாங்களே, ட்ராமா ஸ்டேஜ்। ஸோ அதில் எப்படி இந்த கதை வந்து பண்ண முடியுது। கோயி பி ஏகாங்கி ஹோ वह तभी उत्तम माना जाएगा जब वह रंगमंच पर गेले जाने योग्य हो। அதாவது कोई भी எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அது நல்ல கதையாக இருந்துச்சுன்னா தபி உத்தம மானா ஜாயகா, அது நல்ல கதையை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா அப்போ அது அந்த நாடக மேடையில் கேலினா அது நாடக மேடையில் நடத்துறதுக்கான தகுதியை வந்து பெற்றிருக்கும்। ஏன் அப்படின்னா கியோங்கி ஏகாங்கி பஹூதா பட்னேக்கே லியே நஹி, அந்த கதைன்றது அடிக்கடி படிக்கிறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது। லேக்கின் தேக்னேக்கே லியே ஹி லிக்கா ஜாத்தா ஹை, அதை நாடகமாக நடத்தும் போது அதை பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிற மாதிரி எழுதணும்। சூரியோதய் நாமக் யஹ் ஏகாங்கி ரங்மஞ்ச் பர் ஆசானி சே கேலா ஜா சக்தா ஹை, அந்த சூரியோதய நாடகம் அந்த கதை வந்து அந்த நாடக மேடையில் ஈஸியாக வந்து நடத்தக்கூடிய நாடகமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க। நெக்ஸ்ட்டு சரம் சீமான்னு அது எப்படி கேரக்டர் அந்த सीक्वेंसिंग எப்படி இந்த கதையில இருக்கு அப்படினு சொல்றது। ஏகாங்கி की गति में जिस जगह पर एक नया मूड आता है उसी को हम चरम सीमा कहते हैं। அதாவது இந்த ஏகாங்கி की गति में जिस जगह पर எந்த இடத்துல ஒரு அழகான ஒரு நயா மூட்டா, அதாவது எந்த இடத்துல ஒரு சரியான திருப்பு முனை இருக்கோ, அதாவது கதையை வந்து இது முடிஞ்சோடனே அடுத்ததுன்ற ஒரு சீக்வன்ஸ் கொண்டு போகிறாங்க இல்லையா, ஸோ அதை தான் நம்ம चरम सीमाன்னு சொல்கிறோம்। चरम सीमा बहुत बड़ी हो तो पाठक उग जाएंगे, ஆனால் அதுவுமே இந்த டேர்னிங் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அந்த ரீட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப போர் அடிச்சிடும்। இஸ் ஏகாங்கி चरम सीमा, ஆனால் இதில் இருக்கிற அந்த சீக்வன்ஸ் வந்து நியமோங்கி சீமாக்கி அந்தர் ஹை, அந்த ரூல்ஸ்க்குள்ளே வந்து அந்த எந்த ரூல்ஸ் இருக்கோ அதுக்கு உள்ளேயே வந்து கரெக்டாக இருக்குது, அதாவது ஒரு கதை இப்படி தான் இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்குல்லையே அந்த விதிகளுக்கு உட்பட்டு இருக்குது। மக்கள் கல்பனாக்கி சீமாக்கி பாரஹே, ஆனால் அவர் கற்பனை எல்லையே தாண்டி இருக்குது। கற்பனைக்கு சீமா, அதாவது கல்பனானா அந்த கற்பனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எல்லையை தாண்டி இது வந்து
யோசிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதனுடைய நோக்கம், இந்த கதையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உத்தேஷ்ய கலாக்காரோं की கலா ஈஸ்வர் கோ அர்ப்பணா करने के लिए है. அதாவது இந்த கலைஞர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய கலையை பொதுவாகவே கடவுளுக்காக அர்ப்பணம் பண்ணுறதுக்காக மட்டும்தான். மனுஷிக்கு மண் பஹலாவுக்கே லியே நகி, மக்களை ஹியூமன்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. எஹி சாபித் கர்னா இஸ் ஏகாங்கிகா உத்தேஷ ஹை, இதை ப்ரூவ் பண்ணுறதா இந்த கதையினுடைய நோக்கமே. நெக்ஸ்ட் உபசங்கர் முடிவுரை என்னென்னா, சூரியோதய் சஃபல் ஏகாங்கிகா, இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கதை. ஸ்ரீ கமலாகாந்த் வர்மா மகான் லேக்கக் ஹை. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கமலாகாந்த் வர்மா ஒரு மிக சிறந்த ரைட்டருன்றது இந்த கதை மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது.